கடலூர் பகுதி மக்கள் என்ன மாதிரியான அச்சத்தில் இருக்கிறாங்க இந்த தடுப்பூசி குறித்து அப்படிங்கறது விளக்குது இந்த தொகுப்பு. கடலூர் மாவட்டத்தில் 9 மாதம் முதல் 15 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தட்டம்மை மற்றும் விளையாட்டம்மை தடுப்பூசி முகாம் தொடங்கப்பட உள்ளது. இந்த தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆசிரியர்கள், கல்வித்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள் ஆகியோர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தட்டம்மை ஒழிக்கிறதுக்கு இது வரைக்கும் எங்கள் ஊரில் எதுவுமே சொல்லலைங்க. பிரெஞ்சில் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பாகூர் பக்கம். இங்கே தமிழ்நாட்டில் இங்கே யாருக்கும் ஸ்கூலுக்கும் சொல்லலை, இங்கே ஜனங்களுக்கும் யாருக்கும் சொல்லலை. இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அதை பற்றி. இதன்படி தமிழகத்தில் உள்ள 6,20,062 குழந்தைகளில் பள்ளிகள் மூலமாக 4,41,750 குழந்தைகளுக்கும், அங்கன்வாடி மையங்கள் மூலம் 1,78,307 குழந்தைகளுக்கும் தட்டம்மை விளையாட்டம்மை தடுப்பூசி போடப்பட உள்ளது. இந்த பணிக்காக 12,219 பேரை தடுப்பூசி போடும் பணியில் மாநில அரசு ஈடுபடுத்தியுள்ளது. இருக்குது, தட்டம்மை அதிகமாக இருக்குது, காலனிலையும் இருக்குது. ஒரு பாப்பாவுக்கு குமார் பொண்ணு சுவேதாவுக்கும் அம்மா போட்டிருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. இந்த விழிப்புணர்வு பற்றி நீங்கள் சொன்ன பிறகு தான் எங்களுக்கு தெரியுது. வேறு யாரும் வந்து சொல்லலை தட்டம்மைக்கு ஊசி போடுவாங்க கொள்ளுவாங்கன்னு எதுவும் விழிப்புணர்வை பற்றி தெரியல. நீங்கள் இப்போ கேட்டதால தான் எனக்கு தெரியுது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புறங்களில் மக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இதுபோன்ற ஒரு முகாம் நடைபெறுவதே தெரியாமல் உள்ளனர். ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் கிராம நிர்வாக உதவியாளர், சுகாதார பணியாளர்கள் என்று பல பணியாளர்கள் இருந்து மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறைகளை அறிவுறுத்தியும் கிராம மக்களிடம் சென்று விழிப்புணர்வு செய்யவில்லை. இதனால் இதுபோன்ற முகாம் நடைபெறுவது தெரியாமல் உள்ளனர் பல கிராம மக்கள். இந்த சுகாதாரத்துறையிலேருந்து யாரும் வரல, டாக்டர்லாம் யாரும் வரல, வண்டியில இருந்து வரலையா? இல்ல, யாரும் வரல. நோட்டீஸ் கொடுங்க. மேலும் ஒரு சில கிராமங்களில் தட்டம்மை விளையாட்டம்மை தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற உள்ளது என்று தெரிந்தும் வாட்ஸ்அப் மூலம் வந்த தவறான செய்திகளை கருத்தில் கொண்டும் தங்கள் பிள்ளைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு சென்று எங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடக்கூடாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளனர். மேலும் சிலர் தட்டம்மை விளையாட்டம்மை தடுப்பூசி போடுவது நன்மையா அல்லது வாட்ஸ்அப்பில் வரும் தகவல்கள் உண்மையா என்று பெரும் குழப்பத்தில் உள்ளனர். என் பொண்ணுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஊசி போடுறதுன்னு சொன்னாங்க. பையன் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்துட்டு எக்ஸ்பிரியான மருந்தை வெளிநாட்டிலேருந்து கொண்டு போடுறாங்க அப்படின்னு போடாதீங்கம்மா அப்படின்னு சொன்னோம். அதனால் நாங்கள் இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஊசி போடுறத போடாதீங்கன்னு நான் கடலூர் மாவட்டத்தில் போட போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் கவர்மெண்ட் சார்பாக தான் நம்மளுக்கெல்லாம் தெரிய வைக்கணும். இது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்குன்றது அப்போல்லாம் ஒரு சிலவங்க நல்லதாக விஷயம் சொல்கிறாங்க, ஒரு சிலவங்க கெட்டதாக விஷயம் சொல்கிறாங்க. இதை நம்ம மக்கள் ஏற்றுக்க முடியாது. அதனால் கவர்மெண்ட் மூலயமா இந்த மாதிரி டிவி, இந்தமாரி நியூஸ் வழியாக சொன்னால் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டம்மை விளையாட்டம்மை தடுப்பூசி போடுவது நன்மையா அல்லது வாட்ஸ்அப்பில் வரும் தகவல்கள் உண்மையா என்று பெரும் குழப்பத்தில் உள்ளனர் மக்கள். இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கிராமப்புறங்களில் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாவிடில் இந்த தடுப்பூசி முகாமினை கிராமப்புற மக்கள் பயன்படுத்துவது கேள்விக்குறியாக மாறும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். சசிகுமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர்.